அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கழக பொதுக்குழு கூட்டம் நேற்று 23/6/2022 அன்று சென்னை வானகரத்தில் நடைபெற்றது. அந்த பொதுக்குழு கூட்டத்தை பற்றி நேற்று முன்னாள் கழகத்தினுடைய துணை ஒருங்கிணைப்பாளரும் இன்றைய தஞ்சை மாவட்ட கழகத்தினுடைய மாவட்ட கழக செயலாளருமான திரு வைத்திலிங்கம் அவர்கள் சில கருத்துக்களை சொல்லியிருக்கிறார், எழுப்பியிருக்கிறார். இந்த பொதுக்குழு கூட்டம் முறையாக கூட்டப்படவில்லை, இதற்கு சட்டப்பூர்வமான அங்கீகாரம் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். ஒன்று. இரண்டாவது, இந்த பொதுக்குழுவிலே பொதுக்குழு உறுப்பினர்களை வைத்து நடத்தப்படவில்லை, கூலி ஆட்களை வைத்தும் அடியாட்களை வைத்தும் நடத்தப்பட்டது என்று சொல்லியிருக்கிறார். 2. 3. கழகத்தினுடைய அவைத்தலைவராக டாக்டர் திரு தமிழ்மகன் ஹுசைன் அவர்களை முறைப்படி தேர்வு செய்யப்படவில்லை என்று சொல்லியிருக்கிறார். 4. இந்த பொதுக்குழுவிலே நடந்து முடிந்த கழக அமைப்பு தேர்தலை அங்கீகரிக்காததால் தேர்வு செய்யப்பட்டவர்கள் உடைய பதவி செல்லாது, அதனால் இந்த பொதுக்குழுவினுடைய உறுப்பினர்களுடைய பதவி செல்லாது என்று சொல்லியிருக்கிறார். மற்றும் கடைசியாக மீண்டும் பொதுக்குழுவை கூட்டுவதற்கு பொதுக்குழுவுக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். இப்படி 4 முக்கியமான கேள்விகளை சொல்லியிருக்கிறார். பிறகு சில தேவையற்ற வார்த்தைகளை, கருத்துக்களை எப்பொழுதும் போல தலைமை கழகத்தில் நடைபெறுகிற கூட்டத்திலே ரவுடித்தனமாக பேசுவதைப் போல பேசியிருக்கிறார். எங்களுக்கு இப்போ அதை பற்றி பேசவில்லை, நாங்கள் பேச வேண்டுமென்றால் பேசலாம். ஆனால் இப்போ அவர் எழுப்பியிருக்கிற இந்த 5 கேள்விகளுக்கு நாங்கள் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். முதலிலே, இந்த பொதுக்குழு முறையாக கூட்டப்படவில்லை, இந்த பொதுக்குழு சட்ட ரீதியாக கூட்டப்படவில்லை, இதுக்கு அங்கீகாரம் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். இது முக்கியமான ஒரு கேள்வி. இந்த பொதுக்குழு கூட்டுகின்ற அதிகாரம் விதி 19 யாருக்கு இருக்கிறது என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. கழக விதியில் பொதுக்குழுவை ஒன்று பொதுச் செயலாளர், இப்போது அது ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் என்று மாற்றப்பட்டிருக்கிறது. அவர்கள் அந்த பொதுக்குழுவை கூட்டலாம். ஆண்டுக்கு ஒரு முறை கண்டிப்பாக கழகத்தினுடைய பொதுக்குழுவை கூட்டப்பட வேண்டும். பிறகு தேவைக்கேற்ப எப்போது வேண்டுமானாலும் பொதுக்குழுவை கூட்டுகின்ற அதிகாரம் ஒருங்கிணைப்பாளருக்கும் இணை ஒருங்கிணைப்பாளருக்கும் உண்டு. மற்றும் இல்லை என்றால் மொத்த பொதுக்குழு உறுப்பினர்களே 5/1 2665 பேரில் அதை 5ஆக வகுத்து 1 உறுப்பினர்கள் கையொப்பமிட்டு கொடுத்தால், கையொப்பமிடுத்து ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளரிடம்தான் கொடுக்க வேண்டும் என்று சொல்லலை. நீ தலைமையகத்தில் யார்கிட்ட கொடுத்துட்டு போகலாம், யார்கிட்ட கொடுத்துட்டு போகலாம். பொதுக்குழு உறுப்பினர் 5/1 பொதுக்குழு உறுப்பினர்கள் கையொப்பமிட்டு கொடுத்தால், அப்படி கொடுக்கப்பட்ட அந்த வேண்டுகோளை பொதுக்குழுவை கொடுக்கப்பட்ட தேதியிலிருந்து 30 நாட்களுக்குள்ளாக ஒருங்கிணைப்பாளரும் இணை ஒருங்கிணைப்பாளரும் அவசியம் பொதுக்குழுவை கூட்ட வேண்டும். அவருடைய அனுமதி இல்லை, கொடுக்கப்பட்ட 30 நாட்களுக்குள்ளாக பொதுக்குழுவை கூட்டப்பட வேண்டும். ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் அனுமதியை பெற்று கூட்டப்பட வேண்டும் என்று சட்டத்தில் சொல்லலை. வேண்டுமென்றால் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். ஏன்னா என்ன சொன்னாலும் சிலர் அதை தவறாக சொல்லுவாங்க. அதை அப்படியே படிக்கிறேன் பாருங்கள். விதி, கழக விதி 19 தலைமை கழக பொதுக்குழு, அதில் பிரிவு 7 கழக பொதுக்குழு கூட்டம் ஆண்டுக்கு ஒரு முறை அல்லது கழக ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் அவசியம் கருதும் பொழுது கூட்டப்படலாம். மேற்படி கூட்டத்திற்கு 15 நாட்கள் முன்பு அறிவிப்பு கொடுக்க வேண்டும். பொதுக்குழு கூட்டம் நடைபெற குறைந்த அளவு, அதாவது மொத்தம் உறுப்பினர்களில் 1/5 பங்கு வருகை தந்திரும் கோரம். பொதுக்குழு உறுப்பினர்களில் 1/5 பகுதி எண்ணிக்கையினர் கையெழுத்திட்டு கேட்டுக்கொண்டால் பொதுக்குழுவின் தனி கூட்டத்தை, நல்லா புரிஞ்சுக்கணும், தனி கூட்டத்தை அறிவிப்பு கிடைத்த
30 நாட்களுக்குள் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இணையமைப்பாளர் கூட்ட வேண்டும். நல்லா பார்த்துங்க, இங்கே எங்கேயும் எந்த இடத்திலும் அறிவிப்பு கொடுக்கப்பட்ட 30 நாட்களுக்குள்ள ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளருடைய அனுமதியை பெற்று கூட்டப்பட வேண்டும் என்று சொல்லலை. அறிவிப்பு கிடைத்த 30 நாட்களுக்குள்ளாக ஒருங்கிணைப்பாளரும் இணை ஒருங்கிணைப்பாளரும் கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று இருக்குது, கட்டாய மேண்டேட்டரி. ஆகவே அவர் சொல்லியிருக்கிற இந்த கருத்து முழுக்க முழுக்க தவறு. என்னன்னா, இந்த கூட்டத்தை ஒருங்கிணைப்பாளராக இருந்த இந்த கழகத்தினுடைய 23ஆம் தேதிக்கு முன்பு வரை இந்த கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்த, தற்போது இந்த கழகத்தினுடைய பொருளாளராக இருக்கிற திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களும், இந்த கழகத்தினுடைய முன்னாள் இணை ஒருங்கிணைப்பாளராக இருந்த, தற்போது கழகத்தினுடைய தலைமை நிலைய செயலாளர் எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் முறைப்படி கையொப்பமிட்டு அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்களுக்கும் 2665 பொதுக்குழு உறுப்பினர்களுக்கும் 2/6/2022 அன்று தேதியிட்ட கடிதத்தை அனைவருக்கும் முறையாக அந்த 15 நாட்கள் கால அவகாசம் கொடுத்து 23/6/2022 அன்று சென்னை ஸ்ரீவாரி திருமண மண்டபத்திலே காலை பொதுக்குழு கூட்டம் கூடும் என்று கையொப்பமிட்டு கொடுத்தது யாரு? இன்றைக்கு இந்த அறிக்கையை, இந்த குற்றச்சாட்டை சொல்லியிருக்கிற முன்னாள் கழக துணை ஒருங்கிணைப்பாளர், மாவட்ட கழக செயலாளர் வைத்திலிங்கம் சொன்னாரே, அவர் இன்றைக்கு தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிற, செயல்பட்டு கொண்டிருக்கிற ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கையெழுத்திட்டு கொடுக்கப்பட்ட கூட்டம். அப்போ திரு ஓ பன்னீர்செல்வம் போட்ட கையெழுத்து இல்லை என்கிறாரா, போலி என்கிறாரா, இல்லை அவருக்கு தெரியாமல் கையெழுத்து ஓ பன்னீர்செல்வம் தனக்கு அறியாமல் அந்த கையெழுத்தை போட்டேன் என்று சொல்கிறார்களா? வைத்து கொண்டாலும் அப்படி இது முறையற்ற கூட்டம் என்று சொன்னால், நீதிமன்றத்திலே நாட்டில் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிற காலகட்டத்தில், பல்வேறு தீர்க்கப்படாத பிரச்சனைகள் இருக்கிற மக்களுடைய ஜீவாதார பிரச்சனைகள், அவருடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கப்பட பல்வேறு பிரச்சனைகள் நீதிமன்றத்தில் இருக்கிற காலகட்டத்திலே இன்றைக்கு விடியற்காலை அதிகாலை 3 மணி அளவிற்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்த இந்த நாட்டினுடைய பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கிற மிக முக்கியமான இந்த வழக்கை விவாதித்து முடிவெடுக்கவில்லை என்றால் நாடு மிகப்பெரிய கேள்விக்குறி ஆகிவிடும் என்ற நிலையிலே கருதி விசாரிக்கப்பட்ட, அதிகாலை 3 மணிக்கு விசாரிக்கப்பட்ட அந்த வழக்கிலே இவர்கள் சார்பாக நாங்கள் பல்வேறு கேள்வி இருக்குது, அதுக்கு நான் உள்ளே போல, இந்த குற்றச்சாட்டுக்கு மட்டும் போகிறேன். அதிலே இவர்கள் சார்பாக வாதாடிய வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தில் என்ன சொன்னார்கள்? எங்களுக்கு பொதுக்குழுவை கூட்டுவதற்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை சொன்னார்களா இல்லையா என்பதற்கு அவர் பதில் சொல்ல வேண்டும். ஒன்று, ஓ பன்னீர்செல்வம் போட்ட கையெழுத்து உண்மையா இல்லையா? நீதிமன்றத்திலே வாதாடுகின்ற போது பொதுக்குழுவை கூட்டுவதற்கு எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை சொன்னார்களா இல்லையா? நீதிமன்றம் என்ன சொல்லுது? இதற்கு முன்பாக இந்த 2 நீதிபதிகளுக்கு முன்பாக விசாரிக்கப்பட்ட, அதே தேதியிலே விசாரிக்கப்பட்ட தனி நீதிபதியினுடைய வழக்கு விசாரணை போது அந்த நீதிமன்றத்தில் அதுதான் உண்மையான உரிமையில் வழக்கு முழுமையாக விசாரிக்கப்பட்டது. இந்த வழக்கு ஏன், எதற்காக, எந்த நோக்கத்திற்காக போடப்பட்டது, சட்டத்திட்டங்களில் என்ன சொல்லப்பட்டிருக்குது, அந்த சட்டத்தின் மீது செயல்பட்டிருக்கிறதா, முறையாக அழைக்கப்பட்டிருக்கிறதா என்று தீர விசாரித்து அனைத்து சட்ட விதிகளும் சொல்லப்பட்டு என்ன சொல்லிச்சு? பொதுக்குழுவை கூட்டுவதற்கு உண்டு, அதிகாரம் உண்டு. ஒரு கட்சியின் உள்கட்சி விவகாரத்திலே நீதிமன்றங்கள் தலையிடுவதற்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லை. ஒரு கட்சிக்குள்ளே ஒரு குழுவை ஏற்பட்டிருக்கிற பிரச்சனைகளை தலையிடுவதற்கு எங்களுடைய வேலை இல்லை, அதிகாரம் இல்லை என்பதில் அதிகாரம் உண்டு. அது முறையாக செயல்பட்டதா இல்லையா என்பதை விசாரிக்கின்ற அதிகாரம் முழுக்க நீதிமன்றத்துக்கு உண்டு. ஆனால் இந்த உள்கட்சி தகராறுகளை நாங்கள் தலையிட்டு பஞ்சாயத்து செய்கிற வேலை நீதிமன்றத்துக்கு இல்லை. அதனுடைய வேலை தேர்தல் ஆணையத்தினுடைய வேலை.
போலீஸ் பாதுகாப்பு எங்களுடைய வேலை, அவர்களுக்கு பாதுகாப்பு கேட்டிருக்கிறார்கள். பாதுகாப்பை முழுமையாக யாருக்கும் எந்த பாதுகாப்பு அச்சுறுத்தலும் இல்லாமல், எந்த அபாயம் இல்லாமல் அந்த பொதுக்குழு வருகின்றவர்களுக்கு காட்டுகின்ற அடையாள அட்டை வழங்கப்பட்டிருக்க வேண்டும். அதற்கான அழைப்பானை எடுத்து வர வேண்டும். எந்தவித ஆயுதங்களும் எடுத்து வரக்கூடாது. போலீஸ் முறையாக அதை பரிசோதனை செய்து உள்ளே அனுமதிக்க வேண்டும். காரில் ஒருவர்களுக்கு கார் பாஸ் கொடுக்கப்பட வேண்டும் என்று உள்ளிட்ட பல்வேறு நிபந்தனைகளோடு அந்த தெளிவாக அந்த உத்தரவு போடப்பட்டது. ஆனால் அது பிறகு 2 நீதிபதிகள் நீதிமன்றத்தில் கூட என்ன சொன்னாங்க, பொதுக்குழுவை கூட்டுங்கள், இவர்களே ஒத்துக்கிட்டாங்க. அப்போ என்ன அந்த நீதிமன்றம் சொன்ன விதிகளின்படி, ஆணைப்படி 2665 பேர்களுக்கும் முறையான அடையாள அட்டை, புகைப்படமிட்ட அடையாள அட்டை வழங்கப்பட்டிருக்கிறது. அவர்களை கார் வாகனத்துக்கான அனுமதி சீட்டை கொடுக்கப்பட வேண்டும் சார். நாங்கள் யாருக்கும் தரல. யாருக்கு கொடுத்தோம்? 3 பேருக்கு தான். திரு ஓ பன்னீர்செல்வம், திரு எடப்பாடி பழனிசாமி, கழக அவைத்தலைவர், இவர் 3 பேருக்கு மட்டும்தான் கார் வாகனம் தரப்பட்டது. அவர்களோடு வருகிற பாதுகாப்பு வாகனம். மீது அனைவரும் அந்த பார்க்கிங் ஏரியாவிலேருந்து இறங்கி, யாராக இருந்தாலும், நாங்கள் பொள்ளாச்சி ஜெயராமன் இருந்தாலும் சரி, ஜெயக்குமாராக இருந்தாலும் சரி, நாங்கள் யாராக இருந்தாலும் அங்கேருந்து இறங்கி அந்த கட்டைப்பட்டுக்கிற அதுலேருந்து நடந்து போய் அங்கே இருக்கிற எங்களுடைய அடையாள அட்டையை காட்டி முறையாக பதிவு செய்து நாங்கள் உள்ளே சென்று பங்கேற்றோம். இன்னொன்று சொல்லியிருக்கிறார், கையெழுத்து பெறவில்லை என்று சொல்லப்பட்டிருக்குது. கையெழுத்து நீங்கள் அனைவரும் நேற்று வந்திருந்தீங்க. 205 வழக்கறிஞர்கள் அந்த பணியில் ஈடுபட்டிருந்தார்கள். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் 2 வக்கீல் 3 வக்கீல் இருந்து அந்த பதிவேடு இருந்தது. இன்னொன்று தெளிவாக சொல்கிறேன், அந்த பதிவேடு என்பது வருகை பதிவேடு இல்லை. கூட்டத்திலே கலந்து கொண்டவர்கள் இன்னார் என்று வருகை பதிவேடு கிடையாது. அது அந்த பதிவேடு என்பது இந்த பொதுக்குழுவிலே ஏற்றப்படுகிற தீர்மானங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம் இல்லை நிராகரிக்கிறோம் என்று சொல்லப்பட்டு பதிவு செய்யப்படுகின்ற தீர்மானம் புக்கது. ஆக அதை தெளிவுபடுத்தணும். இப்படி கலந்து கொண்ட அந்த 2669 இந்த நீதிமன்றத்தினுடைய உத்தரவை மீறி வந்தது யார் என்றால் திரு வைத்தியலிங்கம் அவர்கள் தான். அவர் முறையாக இறங்கி தன்னுடைய அனுமதி சீட்டையும் தன்னுடைய அடையாள அட்டையும் காட்டி தான் வந்திருக்க வேண்டும். அவர் ஓ பன்னீர்செல்வம் காரிலே சொகுசாக உள்ளே வந்து இறங்கிவிட்டார். ஆகவே இந்த கேள்விக்கு இடமில்லை. இந்த பொதுக்குழு ஒருங்கிணைப்பாளர், அன்றைக்கு ஒருங்கிணைப்பாளராக இருந்த அதிகாரம் படைத்த ஒருங்கிணைப்பாளர், இணையமைப்பாளர் கையொப்பமிட்டு அழைப்பானை அனுப்பி முறையாக 15 நாட்கள் அவகாசம் கொடுக்கப்பட்டு இந்த பொதுக்குழு உயர்நீதிமன்றம் என்னென்ன விதிகளை விதித்ததோ அந்த விதிகள் முறையாக கடைப்பிடித்து இந்த பொதுக்குழு நடத்தப்பட்டிருக்கிறது. இதிலே எந்த விதமான சட்ட விதிமுறைகளும் இல்லை என்பதை முன்னாள் துணை ஒருங்கிணைப்பாளர் அவர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் இந்த தகவலை நாங்கள் தெரிவித்துக் கொள்வோம். ஆகவே இதில் எந்தவித சட்ட விதிமுறைகளும் இல்லை. முறைப்படி நாங்கள் இதை நடத்தியிருக்கிறோம். இன்னொன்று, 2வது, அவைத்தலைவரை முறையாக தேர்வு செய்யப்படவில்லை, அந்த தேர்வு செல்லாது என்று அவர் சொல்லியிருக்கிறார். இந்த விதியில் அவைத்தலைவர் யார் தேர்வு செய்ய என்ன சொன்னார் அவர்? அவைத்தலைவரை அவைத்தலைவரை இதற்கு முன்பு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், அம்மா அவர்கள் தான் நியமனம் செய்து அறிவிப்பார்கள் என்றார்கள். அம்மா அவர்கள் தான் அறிவிப்பார்கள் என்று சொன்னார். ஆனால் அது கிடையாது. சட்டம் அப்படி இல்லை. இது வரைக்கும் அப்படி அம்மா இருந்தாங்க. அம்மா என்ன சொன்னாலும் நாங்கள் ஏற்றுக்கிட்டோம். அம்மா என்ன சொல்லுகிறாரோ அது எங்களுக்கு சட்டம். அம்மா எதை சொன்னாலும் எங்களுக்கு சட்டம். அதை நாங்கள் கேள்வி கேட்க மாட்டோம். அம்மாவும் முறையாக சட்டப்படி தான் செயல்படுவார்கள். சட்டப்படி தான். அம்மா ஒரு அந்த இடைப்பட்ட காலத்தில் 5 ஆண்டுகளுக்குள்ளாக அந்த அவைத்தலைவருக்கு தேர்க யாராவது நீக்கப்பட்டிருந்தாலோ இல்லை அந்த இடம் வெற்றிடம் ஏற்பட்டிருந்தாலோ அம்மா பொதுச்செயலாளருக்கான அதிகாரத்தை பயன்படுத்தி இன்னார் தற்காலிக அவைத்தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவார் என்று அறிவிப்பார்கள். பிறகு அடுத்து வர பொதுக்குழுவிலே அதுக்கான அங்கீகாரத்தை அம்மா அவர்கள் முன்மொழிந்து அந்த பொதுக்குழுவிலே அங்கீகாரம் பெறுவார்கள். இதுதான் முறை. ஆனால்
இவர் வேண்டுமென்று திட்டமிட்டு தெரியாமல் சொல்லலாம் நாங்கள் சொல்ல மாட்டோம். இவருக்கு நன்றாக தெரியும், தெரிந்திருந்து திட்டமிட்டு சொல்கிறார். அவர் என்ன சொல்ல வருகிறார் என்றால், ஒருங்கிணைப்பாளரும் இணையொருப்பாளரும் தான் அவைத்தலைவரை தேர்வு செய்கிற அதிகாரம் உண்டு என்றார். அது இல்லை, விதி சொல்கிறோம். தலைமை கழக பொதுக்குழு விதி 5, விதி 19 பிரிவு 5, தலைமை கழகத்தின் பொதுக்குழு உறுப்பினர்கள் கூடி தலைமை கழகத்தின் அவைத்தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டும். யார் தேர்ந்தெடுக்கணும்? கழகத்துடைய பொதுக்குழு கூடி கழகத்துடைய அவைத்தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டும். எங்கேயும் எந்த இடத்துலையும் பொதுச் செயலாளரோ இல்லை ஒருங்கிணைப்பாளரோ இணையமைப்பாளரோ முன்மொழிந்து வழிமொழிந்து தான் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்படவில்லை. ஆக இது தவறு. ஏற்கனவே இன்றைக்கு இவர் தலைவராக தேர்ந்தெடுத்திருக்கிற முன்னாள் ஒருங்கிணைப்பாளர், இந்நாள் பொருளாளர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கையொப்பமிட்டு முன்னாள் இணை ஒருங்கிணைப்பாளர் கையொப்பமிட்டு அவர்கள் முன்மொழிந்து கையொப்பமிட்டு தற்காலிக அவைத்தலைவராக திரு தமிழ்மகன் உசேன் இருப்பார் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டும், நேற்று நடந்த பொதுக்குழு கூட்டத்திலே கூட நீங்கள் எல்லாம் பத்திரிகையாளர்லாம் வந்தீங்க, பார்த்தீங்க, செய்திகள் சேகரிச்சிங்க, புகைப்படமும் எடுத்தீங்க. அதில் என்ன பண்ணார்? நேற்று பேசிய ஒரே வார்த்தை பன்னீர்செல்வம் அதுதான். என்ன பேசினார்? எழுந்தார், மேடைக்கு வந்தார். இந்த நடைபெறுகிற இந்த பொதுக்குழுனுடைய தற்காலிக அவைத்தலைவராக திரு தமிழ்மகன் உசேனை நான் வழிமொழிகிறேன் சொன்னாரா இல்லையா? சொன்னாரா இல்லையா என்பதை திரு வைத்தியலிங்கம் சொல்லப்பட வேண்டும். தேர்வு செய்யப்பட்டார். ஆக அப்படி தேர்வு செய்யப்பட்ட திரு தமிழ்மகன் உசேன் 5 ஆண்டு காலத்திற்கு தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினருடைய பதவி காலம். இது பொது விதி. அந்த விதியை தளர்த்தவோ நீட்டிக்கவோ பொதுக்குழுக்கு அதிகாரம் உண்டு. ஏற்கனவே தலைமை கழகத்தினுடைய அவைத்தலைவருடைய பதவி காலியாக இருக்கிறது. அப்படி காலியாக இருக்கிற பொதுக்குழு தான் தற்காலிக அவைத்தலைவராக அவர் போட்டிருக்கிறோம். அனைத்து பொறுப்புக்கும் ஒருங்கிணைப்பாளர், இணையொருங்கிணைப்பாளர், கிளை, ஒன்றியம், நகரம், பகுதி, வட்டம், மாநகரம், நகரம், மாவட்டம் எல்லா அமைப்புக்குமான தேர்தல் நடத்தி முடிக்கப்பட்டு விட்டது. முடிக்கப்பட்ட அந்த தகவலை தேர்தல் ஆணையத்துக்கும் முறைப்படி தெரிவிக்கப்பட்டு விட்டது. ஆனால் அவைத்தலைவருடைய பதவிக்கான தேர்தல் நடைபெறவில்லை. ஏன் நடைபெறவில்லை? பொதுக்குழு எப்போது கூடுகிறதோ அந்த பொதுக்குழுவை வைத்து அவரை தேர்வு செய்து கொள்ளலாம் என்று இருந்தது. ஆகவே இன்றைக்கு முறையாக ஒருங்கிணைப்பாளரும் இணையொருங்கிணைப்பாளரும் அழைப்பானை அனுப்பி கூட்டப்பட்ட இந்த பொதுக்குழுவிலே முறையாக பொதுக்குழு உறுப்பினர் யாராக, ஒருங்கிணைப்பாளரும் ஒரு பொதுக்குழு உறுப்பினர் தான், இணையொருங்கிணைப்பாளரும் ஒரு பொதுக்குழு உறுப்பினர் தான், இங்கே இருக்கின்ற எல்லோரும் பொதுக்குழு உறுப்பினர் தான். யார் வேண்டுமானாலும் அவர் பதவியை முன்மொழியலாம், வழிமொழியலாம். இவருக்கென்று தனி அதிகாரம், அவருக்கென்று ஆல் ஆர் ஈக்குவல். எல்லாருக்கும் ஒரு ஓட்டு தான். இவருக்கு 2 ஓட்டு, அவருக்கு 3 ஓட்டுலாம் கிடையாது. யாருக்கும் முக்கியத்துவம் கிடையாது. பொதுக்குழுவில் அனைவரும் சமம். என்ன ஒன்று, இங்கே ஃபர்ஸ்ட் அமாங் ஈக்குவல், அவள் தான். அது தீர்மானம் கிடையாது. தீர்மானம் கிடையாது. அது தீர்மானம் கிடையாது. அதுதான் நல்ல கேள்வி கரெக்டு. அது தீர்மானங்கள் கிடையாது. அதுதான் வர. அது தேர்தல். அனைத்து தேர்தலும் முடிந்து விட்டது. இந்த ஒரு பதவிக்கு மட்டும் பொதுக்குழு கூடிதான் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்ற விதி. அந்த விதியின்படி கூட்டப்பட்ட இந்த பொதுக்குழுவிலே அவர் பெயரை வழிமொழிந்து தேர்ந்தெடுக்கிறோம். இதில் எங்கே விதிமுறையில் இருக்குது? எங்கே நீதிமன்ற அவமதிப்பு இருக்கிறது? நீதிமன்றம் என்ன சொல்லியிருந்தது? பொதுக்குழுவை கூட்டுங்கள், 23 தீர்மானங்களை நீங்கள் நிறைவேற்றுங்க, நிறைவேற்ற போங்க. அதை பற்றி அதுலேயும் அவர் சொல்லியிருக்கார். 23 தீர்மானங்களை நிராகரித்தது நீதிமன்ற அவமதிப்பு. நீ போடு, நாங்கள் பார்த்துக்கிறோம். நீதிமன்றம் ஒன்று நிறைவேற்றணும்னு சொல்லலையே. அந்த 23 தீர்மானங்களை தவிர்த்து வேறு எந்த தீர்மானங்களையும் நீ நிறைவேற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏற்றுக்கொள்வது ஏற்றுக்கொள்ளாதது பொதுக்குழுனுடைய உரிமை. அதில் நீதிமன்றம் தலையிடுறது. வேறு எந்த தீர்மானங்களையும் மற்ற வேறு விவாதங்கள் இருந்தால் நீங்கள் எல்லாம் விவாதிச்சுங்க, எந்த தீர்மானம்லாம் விவாதிங்க, ஆனால் முடிவெடுக்காதீர்கள். இதுதான் நீதிமன்றம் சொன்னது. தேர்தலை பற்றி எதையுமே சொல்லவில்லை. தேர்தலை பற்றி அவர்களும் சொல்லலை, இவங்களும் சொல்ல. ஆக பொதுக்குழுவிலே முறையாக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்ற ஒரே காரணத்தால் நேற்று கூடிய பொதுக்குழுவிலே முறையாக அவருடைய பெயர் முன்மொழியப்பட்டு திரு தமிழ்மகன் உசேன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அவைத்தலைவராக இந்த பொதுக்குழுவிலே முன்மொழியப்பட்டு அனைத்து பொதுக்குழுவினரால் ஏகமனதாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். இதில் எந்த விதமான சட்ட விதிமீறல்கள் இல்லை.
நீதிமன்ற விதி உத்தரவுக்கு முரணானது இல்லை, தெளிவாக நாங்கள் செயல்பட்டிருக்கிறோம். இதில் எந்த ஒரு முறையும் கிடையாது. ஆகவே இது 2. 3, இந்த பொதுக்குழுவிலே அமைப்பு ரீதியாக தேர்வு செய்யப்பட்டார்கள். தேர்வு செய்யப்பட்டவர்களை இந்த பொதுக்குழுவிலே அந்த தீர்மானங்களை நீங்கள் நிராகரித்ததால், 23 தீர்மானங்களை நிராகரித்ததால் அவருடைய தேர்வும் செல்லாமல் ஆகிவிட்டது. அவர்கள் அங்கீகாரம் பெறப்படவில்லை. அந்த 23 தீர்மானங்களிலே ஒரு தீர்மானம் இதை அங்கீகரிக்க வேண்டும். அதனால் இவருடைய தேர்வு சரியில்லை, ரத்தாகிவிட்டது. அதனால் இந்த பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்கிறார். அப்படி இல்லை. இதில் அங்கீகாரம் என்பது கழக சட்ட திட்ட விதிகளை எங்கேயுமே சொல்லப்பட்டிருக்கிற எந்த விதியிலுமே தேர்வு செய்யப்பட்டவர்களை பொதுக்குழு அங்கீகரிக்க வேண்டும் என்று எங்கேயுமே சொல்லல, எங்கேயுமே கிடையாது. முறைப்படி இயற்றப்பட்ட சட்டத்திட்ட விதிகளுக்கு உட்பட்டு பொதுச் செயலாளரோ இல்லை ஒருங்கிணைப்பாளரோ இணையறுப்பாளர்களோ அறிவித்திருக்கின்ற அந்த தேதியிலே அந்த விதிமுறைகள் படி தேர்தல் நடத்தி முடிக்கப்பட வேண்டும். இந்த விதிகளை கூட நடத்தப்பட்ட இந்த தேர்தல் விதிகளை முடிந்த பிறகு இந்த முடிவுகளை தேர்தல் ஆணையத்தில் நீங்கள் போய் தெரிவிக்கணும். கழக சட்ட விதிகள் இல்லை, தேர்தல் ஆணையத்தினுடைய விதிமுறைகள். தேர்தல் ஆணைய விதிமுறை என்ன சொல்லுது? 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை உங்களுடைய கழக தேர்தலை நடத்துங்கள். அப்படி நடத்தி முடிக்கப்பட்ட அந்த முடிவுகளை எங்களுக்கு தெளிவுபடுத்துங்கள். நல்லா புரிஞ்சுக்கணும், தெளிவுபடுத்தப்பட வேண்டும், அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றில்லை. தேர்தல் ஆணையத்துக்கு ஜஸ்ட் மியர் இன்டிமேஷன், நாட் டு கெட் தி அப்ரூவல் ஆஃப் தி எலெக்ஷன் கமிஷன். அப்படி முறைப்படி அறிவிக்கப்படவும் தெரியப்படுத்தப்பட வேண்டும் என்பதை இந்த தேர்தல் யார் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர், கிளைக்கழகம், ஒன்றிய கழகம், நகரம், மாநகராட்சி, பகுதிகள், மாவட்ட கழகம், நியமிக்கப்பட்ட தலைமை கழக நிர்வாகிகள் அத்தனையும் முடித்து தலைமை கழக அவைத்தலைவரை தவிர்த்து, அவைத்தலைவர் தேர்தலை தவிர்த்து மற்ற அனைத்தும் முறையாக அன்றைக்கு ஒருங்கிணைப்பாளராக இருந்த ஓ பன்னீர்செல்வம், அன்றைய தேர்தலில் இணை ஒருங்கிணைப்பாளர் இருந்த திரு எடப்பாடி பழனிசாமியும் கையெழுத்திட்டு தேர்தல் ஆணையத்திற்கு முறையாக தெரிவிக்கப்பட்டு விட்டது. ஆகவே இப்போது தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு, தன்னுடைய நிலைப்பாட்டை இன்றைக்கு அவர் தலைவராகிட்டிருக்கின்ற ஓ பன்னீர்செல்வத்துக்காக ஏதோ பேச வேண்டும் என்பதற்காக என்ன பேசுவது என்று தெரியாமல் இன்றைக்கு ஒரு கருத்தை, அவர் தவறான ஒரு கருத்தை சொல்லுகிறார் என்றால், அப்போ ஓ பன்னீர்செல்வம் போட்ட அது கையெழுத்து தன்னுடைய கையெழுத்து இல்லை என்கிறாரா? சொல்லுங்க, சொல்லுங்க. முறையாக தேர்வு செய்யப்பட்டு தெரிவிக்கப்பட்டிருக்கா விதிப்படி, கழக விதியிலே, சட்ட விதிகளே எங்கேயும் எந்த இடத்துலையும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுடைய தேர்வை பொதுக்குழு அங்கீகரிக்க வேண்டும் என்று எங்கேயுமே எந்த விதியிலும் இல்லை. நாங்கள் இங்கேயே இருக்கிறோம். நீ சொல்லுங்க, நாங்கள் அப்படியே விட்டு நாங்கள் ராஜினாமா பண்ணிட்டு போயிடும். இருங்க, முடிக்கலங்க. விதிகளில் எந்த வித கழக விதிகளில் ஏதாவது ஒரு இடத்துல இதை பொதுக்குழுவில் வைத்து அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னார்னா சொல்லுங்க. நான் ஓப்பனாக அவருக்கு சவால் விடுறேன். சும்மா வாயால் பேசுறது, இந்த கூவுறது, கத்துறது இதெல்லாம் வேண்டாம். முறைப்படி பேசுங்க, ஜனநாயக முறையில் பேசு, நாகரிகமாக பேசு. சொல்லு. இப்போ சொல்கிறோம், எந்த விதி, எந்த பிரிவின் கீழே தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை பொதுக்குழுவில் வைத்து அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று சொல்கிறார். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க. மின்னம்பலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.